ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சுக்கணும் 4 மணி நேரமாக. என்னென்ன அப்படின்னா, 1 கப் கடலைப்பருப்பு, இட்லி அரிசி 1 கப், 1/4 கப் உளுந்து, 1/4 கப் பச்சை பயிறு, அது கூடவே 4-5 வரமிளகாய். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். அதுதான் ரொம்ப வாடையாக இருக்கும் தோசைக்கு. இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் ஊற்றியாச்சு. இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சதும் தோசை ஊற்றிக்கலாம். இதில் நீங்கள் ஆனியன், பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி கூட ஊற்றிக்கலாம். நார்மலாக ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் நார்மலாக தான் ஊற்றுறேன். பாருங்கள், ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் ஊற்றிக்கலாம். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான தோசை. கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தோசை ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ஸோ இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.